அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியின் மூலமாக நாம் பார்க்க போகிற கவிதையினுடைய தலைப்பு காடு. இதனை எழுதியவர் பழனி பாரதி. திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமாக விளங்கக்கூடியவர் கவிஞர் பழனி பாரதி. ஐயா அவர்கள் கவிஞர் சாமி பழனியப்பன் கமலா ஆகியோருக்கு மகனாக காரைக்குடியில் பிறந்தவர். 1500க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார். மேலும் தை என்னும் இதழின் ஆசிரியர் குழுவில் ஒருவராகவும் விளங்குபவர். இவருடைய கவிதை தொகுப்புகள் நெருப்பு பார்வைகள், வெளிநடப்பு, காதலின் பின் கதவு, மழைப்பெண், புறாக்கள் மறைந்த இரவு, சூரியனுக்கு கீழ் ஒரு வெள்ளை காகிதம் இவையெல்லாம் குறிப்பிடத்தக்க கவிதை தொகுப்புகள். நம்மளுடைய பாடப்பகுதியில் இருக்கிறது புறாக்கள் மறைந்த இரவு என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட காடு என்னும் கவிதை. இந்த கவிதையில் மனிதன் மகத்தானவன்தானா என்னும் கேள்வியை எழுப்புவதாக கவிஞர் அழகாக ஒரு கவிதையை எழுதியுள்ளார். அவருடைய கவிதை வரிகள்: கவிதை எழுத காகிதம் எடுத்தேன், உலகெங்கும் காகிதத்திற்காக அளிக்கப்பட்ட காடுகளின் மனம் துளைத்தது என் மூக்கை, வார்த்தையாக வந்த மிருகம் ஒன்று இழுத்துச் சென்றது காட்டுக்குள். இந்த வரிகள் என்ன சொல்ல வருதுன்னா, ஆசிரியர் கவிதை ஒன்று எழுதுவதற்காக காகிதத்தை எடுக்கிறார். அந்த காகிதத்தில் உலகமெல்லாம் காகிதத்திற்காக அளிக்கப்பட்ட காடுகளினுடைய மனம் அவருடைய மூக்கை துளைக்கிறது என்று உணர்கிறார். காடுகள் என் எண்ணத்தில் வண்ணங்களாய் கவிய அந்த காட்டிற்குள் மூழ்கி போனேன் என்று கூறுகிறார். மேலும் அவருக்கு சில விலங்குகள் கேள்வி எழுப்புவதாக சொல்லியிருக்கார். என்னென்ன விலங்குகள் என்னென்ன கேள்வி எழுப்புது அப்படிங்கிறத அவருடைய கவிதை வரிகள் மிக அழகா சொல்லுது. நானும் ஒரு விலங்காக பிறக்க நினைத்து கலந்தாலோசித்தேன் மற்ற விலங்குகளை. போராடத் தெரியுமா என்றது புலி, நன்றி மறக்காமல் இருக்கத் தெரியுமா என்றது நாய், தன்மானத்தோடு வாழத் தெரியுமா என்றது கவரிமான், அடுத்தவர் அழுக்கை உன் முதுகில் சுமக்க முடியுமா என்றது கழுதை, பாலைவனங்களை கடக்க முடியுமா என்றது ஒட்டகம், பந்தயங்களில் ஜெயிக்க முடியுமா என்றது குதிரை, வைக்கோல் கன்றுக்கும் உன்னால் பால் சுரக்க முடியுமா என்றது பசு, ஆசிர்வதிக்க தெரியுமா என்றது யானை, இருட்டிலும் பார்க்க தெரியுமா என்றது பூனை, ஆண் பெண் வேற்றுமை பார்க்காமல் குழந்தைகளை வளர்க்க தெரியுமா என்றது கடைசியாக கங்காரு. விலங்காக மாற ஆசைப்பட்ட கவிஞரை பார்த்து இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் கேள்வி கேட்கின்றன. அந்த கேள்விக்கு மனிதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதையும் ஆசிரியர் சொல்லியுள்ளார். நான் முடிவு செய்து விட்டேன், அஃறிணைகளெல்லாம் உயர்திணைகள் ஆகிவிட்ட பிறகு, அஃறிணைகளெல்லாம் உயர்திணைகள் ஆகிவிட்ட பிறகு விலங்காக வேண்டுமெனில் மனிதனாகத்தான் பிறக்க வேண்டும் என்று எழுதியுள்ளார். விலங்குகளெல்லாம் அவரை பார்த்து கேட்ட கேள்விகளிலிருந்து அவர் ஒரு அழகான முடிவை எடுத்திருக்கார். விலங்குகளெல்லாம் அஃறிணைகள் அல்ல, அவை உயர்திணை. விலங்காகத்தான் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நிச்சயம் நான் மனிதனாகத்தான் பிறக்க வேண்டும் என்பதை மிக அழகா உணர்ந்திருக்கார். அதை எடுத்தும் சொல்லியிருக்கார். படைக்கப்பட்ட உயிர்களிடையே மனிதன் மட்டும்தான் மகத்தான குணங்களை கொண்டுள்ளான். ஏன் அப்படின்னா, மனிதனுக்கு 6 அறிவு, பகுத்தறியும் திறன் உடையவன் மனிதன். ஆனால் 6 அறிவு இருந்தாலும் 5 அறிவு உயிர்களுடைய மனிதனை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் மகத்தானவனா என்ற கேள்வி நம் எல்லார் மனதிலும் எழும். விலங்குகள் மனிதர்களிடம் தங்களிடம் இருக்கும் பண்புகள் அனைத்தையும் உள்ளதா என்று கேட்பதை இக்கவிதையில் ஆசிரியர் வினவுகிறார். விலங்குகளான 5 அறிவு உயிர்களிடம் இருக்கும் போராடும் குணம், நன்றி மறவாமை, தன்மானத்தோடு வாழ்தல், பிறரை வாழ்த்தும் மனம், வேற்றுமையில்லா வாழ்வு, இவை போன்ற சிறப்பான பண்புகள் 6 அறிவு படைத்த மனிதனிடம் பார்ப்பது மிகவும் அரிதாக உள்ளது. இது போன்ற குணத்தினை கொண்ட ஒருவன்தான் மகத்தான மனிதனாக இருக்க முடியும் என்று விடையை கூறி இக்கவிதையை முடித்துள்ளார் கவிஞர். நன்றி.